மந்திர புன்னகையோ. அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 7 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 12. மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. இனிமே நான் வீட்டுல இருந்தே வேலை பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு சந்தோஷமான செய்தி, நானும் அண்ணனும் நாளைக்கே நம்ம ஊருக்கு வர்றோம். அண்ணனுக்கு பிடிச்சதா சமைச்சு வைங்கம்மா. ஆமா, அண்ணன் கார்ல தான் வரோம். துளசி உற்சாகமாய் தன் அம்மாவிடம் போனில் பேசிக் கொண்டிருக்க தன் வாயில் கை வைத்தாள் கௌரி அம்மாள். வாரேன் இந்த பொண்ண, நேத்து வரைக்கும் படுக்கையை விட்டு எழ முடியாம இருந்தா, வேலை கிடைச்சதும் இப்படி துள்ளி குதிச்சு எழுந்துட்டாளே. எல்லாம் கண்ண செஞ்ச மாயம்மா என்று சிவசங்கர் புன்முறுவலோடு கூற, திடுக்கென நிமிர்தான் மாயக்கண்ணன். ப்ரோ, என்ன கண்ணா முகமே மாறி போச்சு? நான் வேலை கிடைச்சத சொன்னேன்பா. நீதானே அந்த உமா மேடத்துக்கிட்ட பேசி இவ்வளவு சீக்கிரமா வேலையை கன்ஃபார்ம் பண்ணுன. ஓ அதுவா, அத சொல்றீங்களா ப்ரோ? நான் என்ன பண்ணேன் ப்ரோ, இது துளசியோட திறமைக்கு கிடைச்ச வேலை. ஆனா கண்ணன், எப்படி மேடம் ஓகே சொன்னாங்க? அந்த கார்த்திக் கிட்ட இன்னொரு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்களே. போனை கட் பண்ணி விட்டு உற்சாகமாக அவனை கேட்டாள் துளசி. அதுவா, நீங்க பண்ண ப்ராஜெக்ட் அவங்க எதிர்பார்த்ததை விட பெஸ்டா இருந்துச்சா. இனிமே எதுக்கு இந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் இன்டர்வியூன்னு டயத்தை வீணாக்கணும்னு உங்க எம்டி சொல்லிட்டாராம். மெடிக்கல் ஷாப் போயிட்டு வர்ற வழியில நான் உமா மேடத்தை பார்த்தேன். நீங்க உடம்பு முடியாம இருக்கிறதையும் சொன்னேன். அதுக்கு என்ன, எல்லா டீடைல்ஸையும் மெயில் அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. தட்ஸ் ஆல் என்று தோளை குலுக்கியவனை உற்று பார்த்தாள் துளசி. பொய் சொல்லுகிறான் கண்ணன். உமாவை நேரடியாய் சந்தித்து தன் வேலையை உறுதி செய்தவன் இவன். அதை உமாவின் வாயாலேயே கேட்டாயிற்று. ஆனாலும் எதையுமே செய்யாதது போல் எப்படி இத்தனை இயல்பாய் இருக்கிறான்? அப்புறம் துளசி, உங்க ஆபீஸ்ல ஒருத்தர் இருப்பானே, பேரு கூட அதான் இப்ப கூட சொன்னீங்களே. ஆமா, கார்த்திக் சாரா? அந்த சாரே தான். அவரால இன்னும் கொஞ்ச நாளைக்கு சிரிக்கவே முடியாதான். மாயக்கண்ணன் முகத்தை சோகமாய் வைத்தவாறே சொல்ல, நெற்றியை சுருக்கினாள் துளசி. ஏன், என்னாச்சு? 2 பல்லு கொட்டி போச்சான். பள்ளி இல்லாம சிரிக்க அவருக்கு கூச்சமா இருக்காதா? என்ன பல்லா? எப்படி? நான் எதுவும் பண்ணலப்பா. படிக்கட்டுல வலிக்க விழுந்துட்டாரு போல இருக்கு. முன்பக்க பல்லு 2 காலி. இனிமே பொண்ணுங்க கிட்ட பல்ல காட்டி வலிய முடியாதுன்னு மெடிக்கல் லீவ்ல போயிட்டாராம். புதுசா பல்ல கட்டணும்ல, அதுவும் கலண்டிடக்கூடாதுன்னு இனி கவனமா இருப்பாரு பாருங்க. சோ நீங்க மந்த்லி ஒன்ஸ் வர்றப்ப கூட உங்ககிட்ட அவரால் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் என்று கண்ணன் கூறியதும் துளசியின் கைகள் அவனை கட்டி கொள்ள பரபரத்தது. சுற்றி உள்ளவர்களுக்காக தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட போதும் ஆர்வத்தை அடக்காமல் கேட்டாள் துளசி. எப்படி கண்ணன்? நான் எதுவும் சொல்லவே இல்லையே. உபயம் உமா என்றான் கண்ணன். ஓ, ஆனா எதுவும் பிரச்சனை இல்லையே. சேச்ச, அவர் விழுந்ததுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இனிமேலாவது தரைய பார்த்து நடங்க. வேலைக்கு வர பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே நடக்காதீங்கன்னு ஸ்மால் அட்வைஸ் பண்ணிட்டு வந்தோம் என்றதும் மீண்டும் திகைத்து பார்த்தாள் துளசி. என்ன வந்தோம்னா? வந்தோம், நானும் சங்கர் புரோவும். அண்ணனுமா என்றவள் கலக்கமாய் தமையனை நோக்க, தனது உடைகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருந்த சிவசங்கர் திரும்பாமலேயே ஆங்கிலத்தில் சொன்னான். இந்த சிச்சுவேஷன்ல அபி இருந்திருந்தா அப்படியே என்ன கட்டி பிடிச்சு முத்தம் தந்திருப்பா. நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்லோ. அண்ணா ப்ரோ, டோன்ட் வரி, பாம்பின் கால் பாம்பறியும் என்றவன் அவர்களின் திகைப்பு மறையும் முன் கௌரி அம்மாளிடம் திரும்பினான். அம்மா, எனக்கு நீங்க உதவி செய்யணுமே. சொல்லுப்பா, என்ன வேணும் சங்கர்? கண்ண ஒரு 2 நாளைக்கு எனக்கு வேணும். என் கூட ஊருக்கு கூட்டிட்டு போகலாம்னு இருக்கேன். அவனை அனுப்புவீங்களா? ஐயோ ப்ரோ, நான் எதுக்கு அங்கெல்லாம்? காரணம் இருக்கு கண்ணா. எங்க ஊரை நீ பார்க்க வேண்டாமா? உங்க அம்மா மனசுல துளசி எப்படி இடம் பிடிச்சாலோ அதே மாதிரி என் பேரண்ட்ஸ் மனசுலயும் நீ இடம் பிடிக்க வேண்டாமா? வா, அப்படியே போய் துளசியை டிராப் பண்ணிட்டு வந்துடலாம் என்று சிவசங்கர் இயல்பாய் கூற துளசியை பார்த்தான் மாயக்கண்ணன். வாங்களேன் பிளீஸ் என்று அவளது கண்கள் கூற புன்னகையோடு தலையாட்டினான் கண்ணன். வந்துட்டா போச்சு என்று பதிலும் சொன்னான். இது அநியாயம், அக்கிரமம். மாயவ மட்டும்தான் கூட்டிட்டு போவீங்களா? நாங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? அதுவரை கிச்சனில் நின்று
புதுவகை உணவை தயாரித்துக் கொண்டிருந்த மாலதி கோபமாய் கேட்க, அதை கேட்டு சிவசங்கர் புன்னகைத்தான். தாராளமா வரலாம், ஆனா இப்ப இல்ல. நீங்க வந்துட்டா கௌரி அம்மாளை யார் பாத்துக்கிறது? உங்களை நம்பித்தானே கண்ணனை துணைக்கு கூட்டிட்டு போறேன். சரி சரி, பொழைச்சு போங்க. மாயா வில்லேஜ பார்த்ததும் அங்கேயே உட்கார்ந்துராத. நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூ இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு. அதை ஏண்டா இவ்வளவு சோகமா சொல்ற? அவன் வருத்த அவனுக்கு என்றான் சங்கர். ஓகே, மத்தது விடுங்க சங்கர் அண்ணா. எங்க சேலரி கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 3 lakhs இருக்கு. உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்றீங்களா? நான் அனுப்பிச்சிடுறேன். மிச்சத்தை நெக்ஸ்ட் மந்த் கொடுத்துடலாம் என்று கூறிய மாலதியை கண்டு நெகிழ்ந்து போனான் சிவசங்கர். வேண்டாமா, நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். எப்படின்னா, என்ன ஏற்பாடு பண்ணீங்க? என் ஃப்ரெண்டு அசோக் ஒரு 2 lakhs தந்திருக்கான். அதை கொடுத்துட்டு மிச்ச அமௌண்ட்டுக்கு டைம் கேட்கலாம்னு இருக்கேன். வேண்டாம்ண்ணா, கடன் வாங்கினா எப்படி கொடுக்க முடியும்? இல்ல துளசி, பார்ட் டைம் ஜாப்புக்கு சொல்லி இருக்கேன். அதோட ஒரு ஆர்டியும் முடியுது. நான் சமாளிச்சுப்பேன். அண்ணா, அந்த நாச்சி அப்ப இதுக்கு சம்மதிப்பாரா? கேட்கும் போதே துளசியின் குரல் உள்ளே போயிற்று. சம்மதிக்க வைக்கணும், அதுக்குத்தானே நாங்க வர்றோம். ஒரு கை பாத்திரலாம். ஓகே பிரதர்ஸ், 4க்கு கிளம்புறீங்க. என்னோட விஷ்ணு பாத்த டேஸ்ட் பண்ணிட்டு சும்மா வீர நட போட்டு கிளம்புங்க. கமான் என்றவாறே ஆளுக்கு ஒரு தட்டில் சாப்பாட்டை வைத்து நீட்டினாள் மாலதி. மஞ்சள் நிறத்தில் குலைந்து பசை போல் இருந்த உணவை இருவரும் பயமாய் பார்த்தனர். மாலு, ஒரு முக்கியமான விஷயமா கிளம்புறோம். இப்ப எதுக்கு இந்த விஷ பரீட்சை எல்லாம்? ஆமா மாலதி, தஞ்சாவூர் வரைக்கும் டிராவல் பண்ணணும். நாங்க வேணா போயிட்டு வந்து சாப்பிடுறோமே. என்ன இதே சாப்பாட்டையா? சேச்ச, இன்னொரு நாள் நீ செய்யற மஞ்ச களிய. மாயா, இது களி இல்ல, பிஷிபலாபாத். சரி சரி, அதுதான், அதே பாத்துதான். இன்னொரு நாள் சாப்பிடுறமே, தப்பா எடுத்துக்காத. என்னன்னா, உங்களுக்கெல்லாம் சேர்த்துதானே சமைச்சேன். இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கு என்ன, நீ செய்யற சாப்பாட்டை சாப்பிடறதுக்காகவே 4 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு கொடுத்துரு. அட ஆமல்ல, இன்னைக்கு வரட்டும் அவளுங்க, அசந்துருவாங்க. கௌரியம்மா, உங்களுக்கு ஒரு பிளேட் தரவா? ஐயோ, இன்னைக்கு நான் விரதம் ஆளு. நான் போய் கண்ணனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். வரட்டுமா என்று புறப்பட்டு விட்டால் அவசரமாக. துளசி, உனக்கு கொஞ்சம்? ஜுரம்தான் குறைஞ்சிருக்கு மாலதி, வா இன்னும் கசக்குது. இன்னொரு நாள் செஞ்சு தரியா? அப்பதான் எனக்கு டேஸ்ட் தெரியும் என்று பயந்தவாறே துளசி சொல்ல, மாலதி உற்சாகமாய் தலையசைக்க பார்வையால் அவளை பாராட்டினான் மாயக்கண்ணன். அத்தியாயம் 13. என்னப்பா துரை, பிள்ளைய படிக்க வைக்க கஷ்டப்படுறியேன்னு நீ கேட்டப்பெல்லாம் பணம் தந்ததுக்கா இப்படி வெளியால கூட்டிட்டு வந்து மிரட்டுற? என்ன கந்து வட்டி கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன்னு இந்த பையன் மிரட்டுறான். உன் மவனும் அதுக்கு ஒத்து பாடுறான். இதையெல்லாம் நீ என்னன்னு கேட்க மாட்டியா? அடுத்த ஊர்க்காரனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே. மாயக்கண்ணனும் சிவசங்கரும் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் தடுமாறிய நாச்சியப்பன் மௌனமாய் நின்று கொண்டிருந்த தங்கதுரையை துணைக்கு அழைக்க சிவசங்கர் இடைமறித்தான். இவன் ஒண்ணு வெளியால் இல்ல, என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னா உன்னோட இருக்கணும், என் வீடு வரைக்கும் வந்து கேள்வி கேட்பானா? கேப்ப. ஒரு அப்பாவி விவசாயி கிட்ட எந்த கணக்கு இல்லாம லட்ச கணக்குல கடனை ஏத்தி வச்சிருக்கீங்க. எந்த தேதியில எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு எழுதி வச்சிருக்கீங்களா? எவ்வளவு வட்டி போட்டிருக்கீங்க? எங்க நோட்டை காட்டுங்க. மாயக்கண்ணன் விரைப்பாய் நின்று கொண்டே சற்று கராராய் கேட்க நாச்சியப்பன் வெளவெளத்து போனார். கணக்கா? அதெல்லாம் எழுதி வைக்கல. என்ன கணக்கு இல்லையா? பிறகு எப்படியா வட்டி போட்டீங்க? 5 லட்சம்னு எப்படி சொல்றீங்க? தம்பி, இது கிராமம், இங்க எல்லாமே வாய்க்கணக்கு தான். துரை நம்ம உறவுக்காரன்னு தான் அவன் கேட்டதும் பணத்தை எடுத்து கொடுத்தேன். நீங்க சொல்ற மாதிரி வட்டிக்கார மாதிரி கணக்கு எழுதுறதா இருந்தா துரை கிட்ட கையெழுத்து வாங்காம கடன் கொடுப்பேனா? என்ன சார், பணத்தை கொடுத்தேன்னு சொல்றீங்க? நீங்க என்ன தானமாவோ அன்பளிப்பாவோ இல்ல நம்ம உறவுக்கார புள்ள படிப்புக்கு தானேன்னு கொடுத்தீங்களா? அதான் கையெழுத்துக்கு பதிலா நிலப்பத்திரத்தை வாங்கி இருக்கீங்களே, அப்புறம் எப்படி கணக்கு எழுதாம விட்டீங்க? மாயக்கண்ணன் கோபமாய் கேட்க தங்கதுரை தடுத்தார். தம்பி, விட்டுடுங்க. எங்களுக்கெல்லாம் படிப்பறிவு அதிகம் கிடையாது. எல்லாமே மனக்கணக்கு தான். வாக்கு சுத்தமா இருக்கிறதால வேற எதுலயும் கணக்கு வழக்குகளை எழுதி வைக்கிறது இல்ல. நாச்சியப்பா,
நாங்க உன்கிட்ட இப்ப கணக்கு கேட்கவோ சண்டை போடவோ வரலப்பா. உன் பணத்தை தராம ஏமாத்த மாட்டேன். ஆனா வருமானம் தர்ற வயக்காட்ட நீ வச்சுக்கிட்டா நான் எப்படிப்பா கடன் அடைக்க முடியும்? ஒண்ணு 6 மாசம் கெடு கொடு, இல்லைன்னா நிலத்தை கொடு. நான் பருமை செஞ்சு கடன் அடைக்கிறேன். அதை விட்டுட்டு கடனுக்கு பதிலா பொண்ணை கொடுன்னு கேட்டா அது உனக்கே அநியாயமா படலையா? அங்கிள், இந்த ஆளுகிட்ட போய் அநியாய நியாயத்தை பத்தி கேக்குறீங்களே, உங்களோட வாதத்தை சொல்லிட்டீங்கல்ல. அவர் சரின்னு சொல்லி நிலத்தை தந்துட்டா நான் இப்படியே கிளம்பிடுறேன். இல்ல பிரச்சனை தான் பண்ணுவேன்னு சொன்னாருன்னா வேற வழி இல்ல, உள்ள தள்ளிட வேண்டியதுதான் என்று மாயக்கண்ணன் கூறியதும் நாச்சியப்பன் பதறி போனார். என்ன, உள்ளையா? ஆமா, பணத்தை திருப்பி கேட்டு மிரட்டுனாலே கேஸ் போடுவோம். நீங்க என்னன்னா பணத்தை தரியா இல்ல பொண்ணை தரியான்னு கேட்டா என்னையா அர்த்தம்? பொண்ணுங்க என்ன வியாபார பொருளா? அங்கிள், நீங்க ஒரு புகார் மட்டும் கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க தம்பி என்று துரை சொல்ல, ஐயோ துரை, என்னப்பா நீ நாமெல்லாம் ஒண்ணுமண்ணா பழகிட்டு இருக்கோம், என் பேர்லயே புகார் கொடுக்க போறியே? எனக்கு வேற வழி இல்லையே. நாச்சியப்பா, கண்ணா வளர்த்துட்டு வர்ற புள்ளிய பலி கேக்குறியே. அது அதுக்கு இல்ல துரை, நீயே கடனை கொடுக்க முடியாம கஷ்டப்படுற. பொண்ணுக்கும் வயசாகுது இல்ல, உன் மகனும் ஊர் பக்கமே வர்றதில்ல. அவனா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கு வைக்க போறான்னு உனக்கு உதவி செய்யலாம்னு தானே அப்படி கேட்டேன். கேப்பையா கேப்ப, என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தெரியும். நீ உன்னோட சோழிய பார்த்துட்டு மட்டும் போ என்றான் சிவசங்கர். எனக்கு என்னப்பா, எனக்கு என் பணம் வந்தா போதும். அதை நீ தந்தாலும் சரி, உங்க அப்பன் தந்தாலும் சரி. எனக்கு எதுக்கு உன் குடும்ப விவகாரம்? நீ உன் தங்கச்சியை கட்டி கொடுத்தாலும் சரி, வீட்டோட வச்சுக்கிட்டாலும் சரி, எனக்கு என்ன வந்துச்சு? யோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. முதல்ல பத்திரத்தை எடுத்துட்டு வா. எண்ணி 4 மாசத்துல உன் பணத்தை மொத்தமா தந்துருவேன். இந்தா, இதுல 2 லட்சம் இருக்கு, பெற்றுக்கொண்டேன்னு இதுல சைன் போடு என்றவாறே மேஜை மீது ரூபாய் கட்டுக்களை எடுத்து வைத்ததும் நாச்சியப்பனின் முகமெல்லாம் பல்லானது. அட, பணம் கொண்டு வந்திருக்கியா? இதை ஏன்பா முதல்லயே சொல்லல? உட்காரு உட்காரு, தங்கத்தோர நீயே உட்காருப்பா. இங்க உட்கார்ந்து நாங்க விருந்து சாப்பிட வரல, பத்திரத்தை தந்தா போயிட்டே இருப்போம். இதோ இதோ தந்துடுறேன் என்றவாறே நாச்சியப்பன் வீட்டுக்குள் செல்ல பக்கத்து அறையில் இருந்து வினோதமான குரல் ஒன்று கேட்டது. மாயக்கண்ணனும் சிவசங்கரும் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தனர். தட்டில் இருந்த உணவை எதிரே நின்ற பெண்மணியின் தலையில் கொட்டி தாறுமாறை அடித்துக் கொண்டிருந்த பேச்சு முத்துவை கண்டு இருவரும் பதறி போயினர். ஏய், என்ன பண்ற நீ? அம்மா, நீங்க நகர்ந்து போங்கம்மா என்று மாயக்கண்ணன் பதறி போய் குரல் கொடுக்க அந்த அம்மாள் திரும்பினாள். என் புள்ளையா, அவன் சாப்பிடணுமே என்று அந்த அம்மாள் வருத்தத்துடன் சொல்ல, அதுக்காக இப்படி அடிக்க விடுவீங்களா? முதல்ல நீங்க வெளியே வாங்க. இந்தாப்பா உன் பத்திரம். ஏய், என்னப்பா பண்றீங்க அங்க? அங்க ஏன் போனீங்க? வாங்க இப்படி என்று நாச்சியப்பன் அவர்களை அழைக்க, யோ மனுஷனையா நீ? இந்த பிள்ளைக்காயா கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணுன? முதல்ல உன் பிள்ளைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணியா? அவனுக்கு தேவை ட்ரீட்மெண்ட் தான். இப்படி ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருந்தா அவனோட முரட்டு குணம் இன்னும் அதிகரிக்குமே தவிர குறையாது. இந்த அம்மாவை போட்டு இப்படி அடிக்கிறானே, தினமும் இப்படிதான் பண்ணுவானா? மாயக்கண்ணன் கோபமாய் கேட்க, அலங்கோலமாய் வந்து நின்ற மனைவியை பார்த்து பெருமூச்செறிந்தார் நாச்சியப்பன். என்ன, இன்னைக்கு சாப்பிடலையா என்று தன் மனைவியை கேட்டார் நாச்சியப்பன். இல்லைங்க, என் புள்ள இப்படி சாப்பிடாம கிடந்தே உசுர விட்டுடுவான் போல இருக்கு. புடவை தலைப்பால் வாயை மூடி அழுதவளை நெருங்கி ஆறுதல் சொல்லி அவர்களது மகனது மனநோயை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தால் குணமாக்கி விடலாம் என்றும் தனக்கு தெரிந்த மருத்துவமனையில் சேர்த்து விட ஏற்பாடு செய்வதாகவும் மாயக்கண்ணன் அவரிடம் கூற வியந்து போனார் தங்கதுரை. சற்று முன்பு வரை விரைப்பாய் நின்று சண்டை போட்டவன் அந்த பெண்மணியின் கண்ணீரை கண்டதும் அக்கறையும் பரிவுமாய் பேசி நாச்சியப்பனையே சம்மதிக்க வைத்தது பெரிய ஆச்சரியமாய் இருந்தது துரைக்கு. தன் மகன் குணமாகி விடுவான் என்ற நம்பிக்கையான வார்த்தை நாச்சியப்பனை அடியோடு புரட்டி போட்டது. கண்களில் நீர் தழும்ப தங்கதுரையின் கைகளை பற்றி கொண்டார் நாச்சியப்பன். என்ன மன்னிச்சிரு துரை, முத்து எனக்கு இருக்கிற ஒத்த புள்ள. எங்க காலத்துக்கு அப்புறம் அவனை பார்த்துக்க ஆள் இல்லையேன்னு நான் கொஞ்சமும் மனசாட்சி இல்லாம உன் பொண்ணை கட்டித்தான்னு கேட்டேன்.
என் புள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைச்சனே தவிர அவனுக்கு வைத்தியம் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லப்பா. படிக்காத தற்குறி தானே, எனக்கு எப்படி அதெல்லாம் தோணும்? சும்மாவே அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு அடுத்தவன் சொத்தையெல்லாம் அபகரிச்சதாலதான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு பிள்ளைய தந்திருக்கான்னு என் காதுபடவே எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. அதுல இம்புட்டு பெரிய பாவத்தையும் செய்ய இருந்தனே, என்ன மன்னிச்சிருப்பா துரை. நீ எனக்கு வட்டியெல்லாம் தர வேண்டாம். உன் புள்ள படிப்புக்கும் அப்புறம் கல்யாண வரவேற்பு, மேக்கால் உள்ள தோப்புக்கு போர் போடுறதுக்கு ஒரு 50,000ன்னு மொத்தம் 2.5 லட்சம் தான் உனக்கு நான் தந்திருக்கேன். அதுல உன் மகன் இதோ 2 லட்சம் தந்துட்டான். இன்னும் 1/2 லட்சம் தான் தரணும். அதை எப்ப வேணா தாப்பா, வட்டி எதுவும் வேணாம். இந்தா உன் நில பத்திரம், போய் வெள்ளாம பண்ணு. உன் பிள்ளையோட கல்யாணத்தை பத்தி உனக்கும் 1000 கனவு இருந்திருக்கும்ல. துளசி ஒரு தங்கமான பொண்ணு. என்ன, நம்ம உறவுலயே நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நானே என்று கூறிய நாச்சியப்பனை அவசரமாய் இடைமறித்தான் சிவசங்கர். பரவாயில்லண்ண, அதுக்கு என்ன அவசரம்? இப்பதான் துளசிக்கு வேலை கிடைச்சிருக்கு. அவ ஆசைக்காக கொஞ்ச நாள் வேலை பார்க்கட்டும். நீங்க முதல்ல பேச்சு முத்துக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. சரிங்க தம்பி, நாங்க எப்போ ஆஸ்பத்திரிக்கு வரணும் என்று மாயக்கண்ணனிடம் அவர் கேட்க, இதோ டாக்டர் கிட்ட நான் பேசிட்டேன், நாளைக்கு கூட வந்துருங்க. உங்க டிரைவர் கிட்ட என்னுடைய அட்ரஸ் சொல்லியிருக்கேன், என் போன் நம்பரும் தந்திருக்கேன். சென்னைக்கு வந்ததும் எனக்கு கால் பண்ணுங்க என்று மாயக்கண்ணன் கூறியதும் நாச்சியப்பனும் அவரது மனைவியும் நன்றியோடு மாயக்கண்ணனை பார்த்து கைகூப்பினர். தனது நிலம் கைக்கு வந்த திருப்தியில் பத்திரத்தை நெஞ்சோடு சேர்த்து கொண்டே தங்கதுரை வீடு வந்து சேரும் வரை அதை நகர்த்தவும் இல்லை, ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. முன் இருக்கையில் அமர்ந்து தன் மகனுடன் வெகு இயல்பாய் உரையாடி கொண்டே வந்த மாயக்கண்ணனிடம் அவரது மனம் லயித்து போயிருந்தது. நாச்சியப்பன் நிச்சயம் நிலப்பத்திரத்தை தரமாட்டான், ஊரை கூட்டி பிரச்சனை செய்வான் என்றுதான் அவர் எதிர்பார்த்து வந்திருந்தார். ஆனால் இத்தனை சுலபமாய் பத்திரம் தன் கைக்கு வந்ததும் நாச்சியப்பனின் மனம் மாறியதற்கும் இவன் அல்லவா காரணம்? அதோடு இத்தனை ஆண்டுகளாய் அறைக்குள் அடைபட்டு கிடந்த பிள்ளைக்கும் ஒரு விடிவு கிடைத்ததில் ஒரு தகப்பனாய் அவரது மனம் குளிர்ந்திருந்தது. என்னதான் பணத்தாசை பிடித்தவனாய் இருந்தாலும் நாச்சியப்பனும் ஒரு தகப்பன் அல்லவா? பிறந்த ஒரே குழந்தையும் இப்படி பிறந்ததில் கணவனும் மனைவியும் எத்தனை துயரப்பட்டிருப்பார்கள். இன்று இந்த பிள்ளையால் அந்த துயர் துடைக்கப்பட்டதே. பேச்சு முத்துவை முழுமையாக குணப்படுத்த முடியுமோ இல்லையோ, மருந்து மாத்திரையால் அவனை அமைதிப்படுத்தினாலே போதுமே. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிவிடுவான். மாறும், எல்லாம் மாறும். இதோ நேற்று வரை நாங்கள் பட்ட துயரமெல்லாம் இன்று மாறிவிடவில்லையா? மாறும், எல்லாம் மாறும். அப்பா, வீடு வந்துருச்சு, இறங்குங்க. சிவசங்கர் குரல் கொடுக்க மனம் கலைந்து நிமிர்ந்தார் தங்கதுரை. என்ன, வீடு வந்தாச்சா? புன்னகையோடு இறங்கிய வரை மகளும் மனைவியும் ஆவலாய் ஓடி வந்து எதிர்கொண்டனர். அப்பா, என்னாச்சுப்பா? நாச்சியப்ப என்ன சொன்னாருங்க? அண்ணோ, இந்த பத்திரம் கைக்கு வந்துருச்சு, சாமி கிட்ட கொண்டு போய் வை என்றதும் மனமும் முகமும் மலர அதை கையில் வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டாள் அண்ணம்மாள். மாரியத்தா, எல்லாம் உன் கருணம்மா. அப்பா, எப்படிப்பா, எப்படி தந்தாரு? அதெல்லாம் இந்த பிள்ளையாண்டா வேலைதாம்மா. என்னவெல்லாமோ பேசி நாச்சியப்பனையே மிரள வச்சிட்டாரு தம்பி. போலீஸ் கேஸ்ன்னு சொன்னதும் அரண்டு போயிட்டான் நாச்சியப்பன். என்னங்க சொல்றீங்க? ஆமா அண்ணா, எனக்கு எந்த வேலையும் வைக்கல இந்த தம்பி. நம்ம பிள்ளையும் இவரும் 2 பிள்ளைங்களும் பேசுனதுல பத்திரத்தை எடுத்து கையில தந்துட்டான் நாச்சியப்பன். இன்னொன்னு சொன்னா நம்ப மாட்ட நீ, நாம வாங்கின பணத்துக்கும் வட்டியே வேண்டாம்னு சொல்லிட்டான் என்று துரை கூறியதும் வாயை பிளந்தாள் அண்ணம்மாள். என்ன, வட்டி வேணாமா? இது என்னங்க அதிசயம்? அதிசயம்தாமா, அதை நடத்தினது இந்த கண்ணன்தான் என்றவாறு சிவசங்கர் அனைத்தையும் விளக்கி கூற உச்சி குளிர்ந்து போனாள் அண்ணம்மாள். நல்ல காரியம் செஞ்சீங்க தம்பி. அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத பிள்ளைய வச்சுக்கிட்டு சொர்ணம் பெரும்பாடு பட்டு போனான். எப்படியோ உன் தயவுல அவ கஷ்டத்துக்கும் ஒரு வடிவு காலம் பிறந்திருக்கு. அவளுக்கு மட்டும் இல்லனோ, நமக்கும் தான். இனி நம்ம வயல்ல இறங்கி பழையபடி விவசாயம் பண்ணலாம், ஆடு மாடுக்கு பஞ்சமில்லாம சாப்பாடு போடலாம், கடனையும் சட்டு புட்டுன்னு அடைச்சிடலாம்.
தம்பி, உங்க பேரு என்னய்யா? தங்கதுரை பரிவாய் கேட்க புன்னகையோடு பதிலளித்தான் அவன். கண்ணன்ங்க, மாயக்கண்ணன். மாயக்கண்ணனா? உங்க அம்மா அப்பா பொருத்தமான பேரா தான் வச்சிருக்காங்க. கண்ணனோட வார்த்தையை கேட்டு அர்ஜுனோட மனசு தெளிவடைஞ்சது. இந்த கண்ணனோட வார்த்தையை கேட்டு நம்ம நாச்சியப்பனோட பணத்தாசையே மாறிடுச்சே. பெரிய ஆளுதான் தம்பி நீங்க என்று துரை பாராட்டினார். பாத்தியா கண்ணா, ஊருக்கு வான்னு கூப்பிட்டதுக்கு அவ்வளவு யோசிச்சியே. இப்ப பாத்தியா எவ்வளவு சுலபமா எங்க அப்பா அம்மா மனசுல இடம் பிடிச்சிட்ட. இதுக்குதான் பெரியவன் நான் சொன்னா கேட்கணும். போதும் போதும், வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களை எவ்வளவு நேரம் பசியோட நிக்க வச்சு பேசிட்டு இருப்பீங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு. எல்லாரும் போய் கைகால் அலம்பிட்டு வாங்க, நான் இலை போடுறேன் என்று அனைவரையும் அதட்டினாள் துளசி. பாரா, விருந்தாளிக்கு மட்டும்தான் பசிக்குமா, எங்களுக்கு பசிக்காதா என்று சிவசங்கர் கேலி செய்ய, பசிச்சா சாப்பிட வாண்ணா, லேட்டானா மீன் கிடைக்காது. மீன் குழம்பு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு என்றவாறே அவசரமாய் கைகால்களை அலம்பி விட்டு வர அனைவரையும் அமர வைத்து பரிமாறினாள் துளசி. பா, சூப்பரா இருக்குமா, அருமையா இருக்கு. அம்மா, உங்க சாப்பாட்டுக்கு நான் அடிமை. இந்த சாப்பாட்டுக்காகவே உங்க வீட்டுக்கு அடிக்கடி வரலாம் போல இருக்கே. கண்ணன் ரசனையாய் கூற சிவசங்கர் நகைத்தான். பரவாயில்ல கண்ணா, இத காரணம் காட்டி நான் அடுத்த தடவை ஊருக்கு வர்றப்ப என் கூட வந்துடலாம்னு பாக்குற. இல்ல, நல்ல ஐடியா தான். அதுக்கு என்னய்யா, இது உன் வீடு மாதிரி, எப்ப வேணா வாங்கய்யா. என் பிள்ளைய இத்தனை வருஷம் கழிச்சு இங்க கூட்டியாந்திருக்க. நாச்சியப்பனால எப்ப என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தோம். அந்த கலக்கத்தை தீர்த்து வச்சிருக்க. உனக்கு ஒரு நாள் என்னய்யா, என் ஆயுசுக்கு சாப்பாடு போடுவேன், சாப்பிடு ராசா என்று சொன்னாள் அண்ணம்மாள். சரிதான், இப்ப அம்மாவையும் சரண்டர் ஆக்கிட்டியா? சரி, இனி துளசியோட வேலை ஈஸி ஆயிடும். அண்ணா, கொஞ்சம் சும்மா இரேன் என்றால் துளசி கண்ணம் சிவக்க. அதை ரசனையாய் நோக்கியவாறே இயல்பாய் கேட்டான் கண்ணன். அப்புறம் துளசி, எப்ப கல்யாண சாப்பாடு போட போறீங்க? அதுக்கு என்ன அவசரம், இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. ஆசை தீர வேலை பார்க்கணும். அம்மா அப்பாவோட அந்த கொஞ்சம் கடனை அடைச்சிட்டு அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். முடிஞ்சா அண்ணனோட லோன் அடைக்க ஹெல்ப் பண்ணணும். அப்ப ஒரு 7-8 வருஷம் வெயிட் பண்ணணும், இப்படித்தானே? சேச்சே, அவ்வளவு நாள் எனக்காக காக்க வைக்க மாட்டேன். ஒரு 3-4 வருஷம் வெயிட் பண்ணா போதும். அவ்வளவுதானா? அப்போ ஓகே தான். ஏய் ஏய், எனக்கு ஒரு டவுட். யாரு வெயிட் பண்ணணும்? நீ யார காக்க வைக்க மாட்ட? 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க? சிவசங்கர் இருவரையும் பார்த்து கேட்க, இருவரும் ஒரே சமயத்தில் பெற்றவர்களை காட்ட மர்மமாய் புன்னகைத்தான். புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு, நடக்கட்டும் நடக்கட்டும். அண்ணனின் வார்த்தையில் துளசியின் முகம் தாமரை பூவாய் மலர்ந்து சிரித்தது. மந்திர புன்னகையோ நாவல் முற்றும். இந்த நாவல் பத்தின உங்க கருத்தை பதிவு பண்றீங்களா?